தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில பற்பல சுவாரஸ்யமான பகுதிகளை பார்த்துவிட்டு வந்தாச்சு. மீண்டும் ஒரு இடைவேளைக்கு பிறகு இணைந்திருக்கிறோம். இப்ப நாங்க இணையிருக்கிற பகுதி முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய ஞாபகத்துக்கு வருவது அதிதி பக்கம். முக்கியமாக இந்த அதிதி பக்கத்தில் பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள், முக்கியமா அவர்களுடைய துறையில சாதித்தவங்க, வெற்றி கண்டவங்க, இது போன்று நிறைய பேர்களை நாங்க அழைத்து நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியிலும் ஒரு சிறப்பான அதிதி தான் இணைய இருக்கிறார். முக்கியமாக அவங்களை இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னுக்கு அவங்க செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெனான்னு சொல்லும் போது மருதாணி கலைன்றது ஆரம்ப காலகட்டங்களில் அது பெரிய ஒரு வரலாறை காணப்படுகிறது. இருந்தாலுமே கூட இந்த மருதாணி கலை என்றது அரேபிய கலையாக போற்றப்படுகிறது. அரேபியர் மூலமா முக்கியமா இந்த பெண்கள், அதாவது ராஜ மாளிகையில் இருக்க பெண்களா இருக்கட்டும், ராணிகளா இருக்கட்டும், இவங்க பயன்படுத்திய ஒரு வகையான வடிவங்கள், கலையுறவுகளை பயன்படுத்தி செய்யப்பட்ட விடயங்கள் தான் இந்த மருதாணி கலைன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் அப்படி வந்தாலும் இன்றைய காலகட்டங்களில் இது ஒரு தொழில்முறை கல்வியா மாற்றி பல பெண்கள் சாதிச்சுட்டு வராங்க. பல ஆண்கள் இது மூலமா சாதிக்கிறாங்க. அது போன்ற ஒரு சாதித்த பெண்மணியை தான் இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கோம். எங்களோட இன்றைய நாள் இணைந்திருக்கிறாங்க ரிசா பிரைடல் அண்ட் ஹெனா அகாடமியின் உரிமையாளர் ஃபாத்திமா ரிசானா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ஒரு அரபிக் கலை ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மருதாணி கலைன்னு சொல்லலாம். அந்த மருதாணி கலையும் தாண்டி அன்றாடம் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில நிறைய அதிதிகள் நாங்கள் வரவழைத்திருக்கோம். முக்கியம் அந்த ஹெனா சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஆனால் இருந்தாலுமே கூட நீங்க அதில் ஒரு யூனிக்னஸாக தான் தெரியப்படுறீங்கன்னு எங்களுக்கு விளங்குது. முக்கியமா ஏனென்றால் இன்னைக்கு நாங்கள் கேட்க போற கேள்விகளும் சரி, நீங்க ஆரம்பத்திலே நாங்கள் கதைக்கும் போது சொன்ன விடயங்கள் எல்லாமே ஒரு சிறு வயதில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த ஒரு சிறு விடயம் தான் இன்னைக்கு உங்களை இங்க வரைக்கும் உட்கார வச்சிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக வாழ்த்துக்கள். ஏன் நீங்க அந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? நான் ரிசானா அப்படின்னு சொன்னா மருதாணி கலை, மருதானா எனக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்க அதை என்ன சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? மெயினாக நான் சூஸ் பண்ணதுக்குரிய ரீசன் என்னென்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மைக்குமே சொல்லணும், பண ரீசனுக்காக வேண்டிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணினேன்டா. நாங்கள் அப்போ இருந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, படிக்கிறதுக்கும் சரி, என் அத்தியாவசிய தேவைகளுக்கு கொஞ்சம் முதல் ஈட்டிக்கொள்ளணும்னு சொல்லித்தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. அது காலப்போக்கில் அது ஈடுபாடும் அதில் இருக்கிற தொடர்ச்சிகளும் அதிகமாகிற பட்சத்தில் எனக்கு இது ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட் கூடினத்தால் நான் இந்த ஃபீல்டை என்னோட கரியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எத்தனை வயதில் ஆரம்பிச்சிங்க? நான் சாதாரணமாக 17 முடிகிற டைம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 17-18 நான் ஸ்கூல் போகிற டைம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது அந்த ஓ லெவல் கேப்பில் அந்த ஒரு ஸ்டடி லீவ் கொடுக்குற டைம் ஸ்டார்ட் பண்ணினது. ஓகே, ரைட். அந்த ஆரம்ப பயணம், அந்த இடைவேளையை கூட தனக்கு ஒரு பிரயோஜனமான விடயமா மாற்றிக்கொள்ளும் என்று நீங்க பயன்படுத்தி ஆரம்பித்த ஒரு விடயம் தான் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு தூரம் உங்களை பயணிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். எந்த அளவு தூரம் பெருமைப்படுறீங்க இந்த துறையில இருக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த நாலேஜ், அப்படி எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஸோ அந்த விடயங்களில் உண்மைக்குமே நான் படித்தது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்குறதுன்ற போது அந்த லெவலில் நான் இருக்கிறேன்னு கிட்ட உண்மைக்குமே பெருமையாக இருக்குது. நிச்சயமாக. அதாவது 17 வயதில் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி மூலமாக அதாவது நிறைய பேர் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய காலகட்டங்களில் தான் படித்தது மட்டும் இல்லாமல் தான் படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற வர மனப்பாங்கை நிச்சயமாக உங்களை போன்றவங்களை கட்டாயம் ஒரு நாளைக்கு வாழ வைக்கும். முக்கியமாக அதுக்கு உதாரணமாகவும் நீங்கள் காணப்படுறீங்க. அதாவது இந்த அரபிக் கலையாக போற்றப்பட்ட இந்த மருதாணி கலையிலன்றது நீங்கள் சொன்னீங்க, அது 17 வயதில் ஆரம்பிக்கப்பட்டது என்பது. ஆனால் இப்போ ஒரு அகாடமி ரன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த அளவுக்கு பெரிய துறையில் படிச்சிருப்பீங்களா? அது நீங்கள் சொன்ன விடயம் நாலேஜ் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் என்றது முக்கியம். எந்த துறை எடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்றது கட்டாயமாக தேவைப்படுது. அனுபவம் இருக்கணும். இது எப்படி போகணும், இதில் என்ன மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் சொல்றீங்க, அதான் ஒரு கேள்வியாகவும் காணப்படுது. அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு ஹெனா ஆர்டிஸ்டாக நீங்கள் இருந்துறீங்க. ஆனால் இப்போ ஒரு அகாடமியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? உண்மைக்குமே சொல்லப்போனால் ஆரம்பத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு என்கிட்ட சரியாக போடுறதுக்கு ஒரு மெஹந்தி கோன் கூட ப்ராப்பராக இல்லை. ஆனாலும் அந்த ஆர்வம் எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ ஒரு டூல் இல்லை, ஒரு புக் இல்லை, ஒரு ஸ்டடி லைட் டேபிள் கூட இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்து இப்போ ஒரு அகாடமிஸ் வச்சு நான் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன்கிட்ட உண்மைக்குமே மிக்க மகிழ்ச்சி. ஸோ அது எனக்கு மட்டும் இல்லை, என்னைய சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரயோஜனப்படுது. நிச்சயமாக நிறைய விடங்கள் பேசியிருக்க. முக்கியமாக நீங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அவங்களுடைய ரிசா அகாடமி. ஓகே, அந்த ரிசா அகாடமி பற்றி சில விஷயங்கள் எங்களுக்காக சொல்கிறீங்களா? ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணினது 2019 ஸ்கூல் படிக்கிற டைம். ஸோ அந்த டைம் எனக்கு பண தேவைகள் இருந்ததால தான் நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த தேவைகளுக்காக ஸ்டார்ட் பண்ணினது. காலப்போக்கில் எனக்கு இதில் உடன்பாடு அதிகமாக என்னை இந்த ஃபீல்டுக்குள்ளே ஈர்க்கப்பட்டுச்சு. ஸோ அது எனக்கு காலப்போக்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ அந்த ஜாயின் பண்ணுறது மூலயமா ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் ஆகினாங்க. அவங்க 3 பேர். அந்த 3 பேரும் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 8000க்கும் மேலே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியாக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த காலப்பகுதியில் வந்து நிறைய விதமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அது வந்து இன்றைக்கு வரைக்குமே படித்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வீண் போகல. ஏதோ ஒரு இடத்துல வந்து கோன்செல் பண்ணி கொண்டு தனக்கான முதலீட்டை வந்து ஈட்டிக்கொண்டு தனது குடும்பத்துக்கும் பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக நீங்க சொன்னது போலயே உங்களுடைய வாக்கி கட்டம் 17 வயதுல இந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலும் கூட ஒரு அகாடமி ரன் பண்றதுக்கான கட்ஸ்ன்றது வந்து நம்ம ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதாவது வந்து நாங்க முதல்ல வந்து நினைக்கணும், ஆசிரியராக நாங்க வந்து முதல்ல சரியான முறையில் தான் கற்று தேர்ந்திருக்கோமா, அதுக்கு பிறகுதான் நாளைக்கு ஒரு மாணவர்களை உருவாக்கும் போது அரே இவங்களா ரெஸ்னாட மாணவி அப்படின்னு சொல்றதுக்கான பேர் வரக்கூடியது நாங்க படித்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கைத்தொழில் முறைகள்னு சொல்லலாம். அதுக்கு அரபிக்கலையில போற்றப்படக்கூடிய இந்த மருதாணி கலையும் ஒரு கைத்தொழில் தான் நிச்சயமாக. ஏன்னா பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது கட்டாயமாக ஒரு கைத்தொழிலை இன்றைய காலகட்டங்களை கத்து வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக இப்ப நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் இலங்கையை பொறுத்த மட்டும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ தடைகள் வருது. நிச்சயமாக ஒரு குடும்பத்துல வந்து கட்டாயமாக ஆண் மட்டும் சம்பாதிக்க முடியுமான்னு கட்டாயம் கிடையாது. ஏனென்றால் வந்து ஒரு பெண் அதுக்கு ஈடு கொடுத்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தா மட்டும்தான் எந்த துறையிலும் பயணிக்கக்கூடியதா இருக்கும். அதே போல இந்த துறையில பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் சப்போர்ட்டா இருந்தா? உண்மையிலேயே சப்போர்ட்டாக இருந்தது எங்களோட அம்மா. அந்த டைம் நான் ஸ்கூல் படிக்கிற டைம் ஒரு சிங்கிள் பேரண்டாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த டைம் அவங்களோட பண விஷயங்களோடய சரி, என்னுடைய ஸ்டடீஸும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அப்போ அந்த பண விஷயம் அப்படின்றது ஒரு காரணம் காட்டி என்னை படிப்பை நிப்பாட்டாமல் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது வந்து எங்களோட உம்மா தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல இன்றைக்கு நான் இல்லை. ஸோ உண்மைக்கும் வந்து அப்படி நான் ஆசைப்பட்டது என்னென்னு சொன்னால், எனக்கு கிடைச்ச மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து அவங்களோட பிள்ளைகள்கிட்ட வந்து கனவுகளை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க. ஓலவெளியிலவெள்ளி தனது வந்து பாடநெறிகளை வந்து நிறுத்தி அதை தேவையில்லாத விடயங்களில் செஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட வாரது வந்து மெயினாக சூசைட் விஷயங்கள், டிவோர்ஸ் ஆகினவங்க, முடிச்சு 1 month 2 monthல பேபியோடு இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மிச்சமே வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்க. ஸோ இவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொன்னால், உண்மைக்கும் கட்டாயம் அந்த கல்வி மட்டும் போதாது, ஒரு கைத்தொழிலும் அதோடு சேர்ந்து தேவை. நாளைக்கு எங்களோட ஃப்யூச்சரில் வந்து என்ன நடக்கும், அதை தாண்டி ஒரு பெண்ணுக்கு வந்து கட்டாயமாக அவங்களோட கௌரவத்தை ஈட்டி கொடுக்கறது வந்து ஏதோ ஒரு வேலை. அந்த தனக்குன்னு சொல்லி வேலைன்றதை பொறுத்து தனக்குன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறதுக்கு ஒரு தொழில் இருக்கணும். ஸோ அது இன்னொருத்தரை சார்ந்ததாக இல்லாமல் தனக்குன்னு இருக்கணும். ஸோ அது வந்து நாளைக்கு விரும்பினா நிப்பாட்டலாம், இல்லாட்டி தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி தனக்குன்னு இருக்கிற ஏதாச்சும் ஒரு கைத்தொழில், அது இது தாண்டி இல்லை, ஏதாச்சும் ஒரு கைத்தொழில், அதுவும் அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும். அப்படி பிடிச்சதாக இல்லாமல் ஏனோ தானோ ஒன்று செலக்ட் பண்ணினோம்னா எங்கேயாலும் ஒரு இடத்துல வந்து அது தடைப்படும். ஸோ அது பிடிச்சதாக இருக்கணும். தனக்குன்னு சொல்லி இருக்கிறதுக்கு வந்து கட்டாயம் ஒரு பெண்ணின்ற அடிப்படையில் கைத்தொழில் இருக்க வேண்டும். கட்டாயம் கைத்தொழில் ஒரு நாள் எல்லாவற்றையும் வந்து வாழ வைக்கும் என்பதற்கான ஒரு சாட்சியாக தான் நீங்களும் இருக்கீங்க. முக்கியமாக அதுவும் தாண்டி வந்து நீங்க ஒரு விடயம் சொல்லியிருந்தீங்க, அதுல வந்து இந்த டிவோர்ஸ் ஆனவங்க, கர்ப்பிணி தாய்மார்கள், அதையும் தாண்டி இந்த சூசைட் அட்டம் பண்ண போனவங்க, இது போன்றவர்களும் வராங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள் அது மூலமா நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஃபேஸ் பண்றது என்னன்னு சொன்னா, பெருசாக பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்றது இல்லை. ஏன்னா நான் வந்து மற்ற அகாடமி ஓனர்ஸை விட நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மூவ் ஆகுறது கூட அவங்களோட பேசுகிற விதங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரு உண்மைக்குமே சொல்ல போனால் ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங், ஒரு சிஸ்டர் பாண்டிங் கட்டாயம் ஒரு டீச்சருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, அது தன் ஸ்டூடெண்ட்டோட வந்து ஜெல் ஆகிற தன்மை வந்துட்டு, அணுகிற தன்மை வந்துட்டு முக்கியமானதாக இருக்கும். அந்த வகையில் வந்து அவங்க பர்சனல் விஷயங்களும் சரி, அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைகளையும் எனக்கு ஈஸியாக சொல்லுவாங்க. அந்த வகையில் உண்மைக்குமே பெருமை என்னென்னு சொன்னால், அவங்க அந்த ஒரு யாருமே இந்த காலத்தில் தனது பிரச்சனைகளை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் வாரவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பேசினாங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய தீர்வாக வந்து இந்த மெஹந்தி துறையில் இருக்கிற சகலவித கலைகளையும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அவங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் முன்னேறதுக்குரிய கையை நாங்கள் கொடுக்குறோம். நிச்சயமாக. அதாவது இது போன்ற விஷயங்கள் ஈடுபடுபவர்கள் முக்கியமாக வந்து இது சூசைட், தற்கொலை, இது பெரும் வாழ்க்கையில பிரச்சனை, டிவோர்ஸ் இப்படின்லாம் இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற ஒரு கணம் நாங்கள் நினைக்கும் பொழுது, அப்படி நினைக்காம தனக்கான வாழ்க்கை இதுக்கு பிறகும் இருக்கு, தன்னுடைய வாழ்க்கையை தன்னால் உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை ஒரு கணம் நாங்கள் யோசிப்போமா இருந்தா கட்டாயமா எந்த துறையிலையும் பயணிக்கலாம். அது போன்ற விஷயங்களை நீங்களும் செஞ்சிருக்கீங்க. முக்கியமா வாழ்த்துக்கள். ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடியதா இருக்கும், இந்த தற்கொலைக்கு உள்ளாகிறவங்க, இத்தனை மாணவர்கள் எக்ஸாம் மூலமா, பெண்களும்
ஆண்களும் சரி வாழ்க்கையில பிரச்சனை மூலமா அது ஒரு தன்னுடைய சிறு விஷயங்களை கூட தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடயமா நினைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து இல்லாமாக்குறாங்க. ஆனா வந்து இதன் மூலமா கலையின் மூலமா அதை மாற்ற முடியும் என்பதற்கு உதாரணமாக நீங்களும் சில விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் இருந்தாலும் நீங்க இந்த அளவு தூரம் பயணித்து வாரதுக்கு உங்களுக்கு இருந்த சவால்கள் தடைகள் எதுவும் இருக்கு? ஆரம்ப காலகட்டங்களில் கட்டாயம் இருந்திருக்கும். இருந்தாலும் எது போன்ற விஷயங்களுக்கான தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டு? ஆரம்ப காலகட்டத்துல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என் வீட்டை தாண்டி வர்றதுன்றது கொஞ்சம் பெரிய சவாலா இருந்துச்சு. ஏன்னா நாங்க வளர்ந்த சூழல் அப்படி எது தான் செஞ்சாலும் அதுக்கு ஒரு முடக்கு போடுற மாதிரி இருந்துச்சு. அப்ப அதை தாண்டி வர்றது ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. 2வது விஷயம் என்னன்னா சல்லி. உண்மைக்குமே வந்துட்டு ஒரு பெண்ணோ இல்லை ஒரு தனக்கான ஒரு டேபிளை ஒதுக்கி கொள்றதுக்குமே பெரிய சவாலாக இருந்துச்சு. அப்போ இதுகளை நோக்கி தான் நாங்கள் எங்களோட கிளாஸஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே செஞ்சு கொண்டது. ஸோ அடுத்தடுத்து தடைகள்னு சொன்னால் நாங்கள் இதுக்குள்ளே வரும்போது நிறைய பேர் எங்களை முடக்க பார்ப்பாங்க. ஸோ அது வந்து தன்னோட வீட்லேயும் சரி சுற்றாடல்லையும் சரி நிறைய பேர். ஸோ என்னைய பொறுத்தளவில் இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தடை வந்தாலும் அதை முன்னுக்கு நாங்கள் நகர்த்திட்டு போகணும். அந்த தடைகளை காரணம் காட்டி நாங்கள் எங்களோட படிப்போ இல்லை எங்களோட கோலையோ நிப்பாட்டினோம்னு சொன்னால் அதே இடத்துல தான் நாங்கள் ஃப்யூச்சர் வரைக்குமே நின்றுட்டு இருப்போம். ஸோ அது எந்த தடையாக இருந்தாலும் அதை தாண்டி நாங்கள் கட்டாயம் முன்னுக்கு போகவே வேண்டும். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது வித்தியாசமான ஆக்களை வந்து நாங்கள் பார்க்குறோம். இந்த ஃபீல்டு தான் என்று இல்லை, இதை சுற்றின மற்ற ஃபீல்டுகளாக இருக்கட்டும், அனௌன்சிங்காக இருக்கட்டும், மற்றது தொலைக்காட்சி இதாக இருக்கட்டும். ஸோ நாங்களும் ஆரம்பத்தில் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஆசை ஆர்வம் இந்த மாதிரி நாங்களும் மற்றவங்கள மாதிரி இருக்கணும். இந்த ஆரம்பத்தில் நாங்கள் வரும்போது இவங்கள மாதிரி வரணும்னு யாராலும் ஒருத்தர் மனதில் இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு தான் வருவோமே தவிர நாங்கள் எடுத்து கைக்கே முன்னுக்கு வர மாட்டோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் பார்த்த ரோல் மாடல் எல்லாமே கிட்ட போயிட்டு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இவங்களா நாங்கள் பார்த்தவங்கன்ற மாதிரி. ஸோ ஸ்க்ரீனுக்கு முன்னுக்கு ஒரு மாதிரியும் பின்னுக்கு ஒரு மாதிரியும் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நிறைய ஏமாற்றங்கள் நாங்கள் சந்திச்சிருக்கோம், நிறைய வழிகள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் மனதளவில் நாங்கள் பார்க்கும்போது உண்மைக்குமே மாணவர்களாக நாங்கள் மாறுறோம். ஆனாலும் அது எங்கேயுமே நான் நிறுத்தலை. ஒவ்வொரு தடைகளையும் வரும்போதும் நான் அதை எனக்கான சவாலாக எடுத்துக்கொண்டேன். சரி பரவாயில்ல, இது எனக்கு மட்டும் இல்லை இன்னொருத்தருக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது, இதால் நாங்கள் எங்களோட கலையை நிப்பாட்டாமல் இதே ஒரு சவாலை எடுத்துகிட்டு போவோமேன்ற கட்டத்தில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிது. கட்டாயமாக நீங்கள் அதை சொன்ன முக்கியமான விடயம், அந்த சவாலையும் எடுத்துகிட்டு நாங்கள் போவோமே, கட்டாயமாக அதை எடுத்துகிட்டு போவோமா. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தட்டி விட்டு போகக்கூடிய தன்மை எங்கள்கிட்ட இருக்க இருந்தால் மட்டும்தான் எந்த துறையிலையும் நீடித்த காலம் வாழலாம் என்று சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக வந்து நீங்கள் ஆரம்ப காலகட்டங்கள் ஒரு ஹெனா ஆர்டிஸ்டாக இருந்தீங்க, பிறகுதான் வந்து ஒரு ஹெனா மேக்கராகவும் வந்து ஒரு அகாடமி ரன் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. எப்படி நீங்கள் அதை மாற்றத்தை பார்க்குறீங்க? மாற்றத்தை சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அகாடமி திடீர்னு ஸ்டார்ட் பண்ணலை. நான் அதை சொல்லிட்டு இருந்தேன் ஆல்ரெடி. ஸ்கூல் போகிற டைம் நான் வந்து ரீசெல்லிங் அப்படின்ற ஒன்று தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரீசெல்லிங்னு சொன்னால் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை நாங்கள் ரீசெல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரீசெல்லிங்லேயும் எனக்கு அனுபவம் இருக்குது. ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் எங்களோட கையால் தயாரிக்கிற பொருட்களை வந்து அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கும்போது என்ன மாதிரியான சவால்கள் வருது அது எல்லாமே ஒவ்வொன்றும் தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது எங்களுக்கு இதில் இருக்கிற நாலேஜை விட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம். கட்டாயம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு சொல்லும்போது கொரியர் ஆஃபீஸ்க்கு திங்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை பிக்கப் ஆர்டர்ஸாக இருக்கட்டும், டெலிவரி நிறைய டேமேஜ் ஆகி வர சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்குமே ரிட்டர்ன் காசு கட்டும் போது என்னடா இந்த ஜேர்னி, நாங்கள் சம்பாதிக்கிற அவ்வளவுமே திருப்பி இதுக்கே போகுதே, எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லைன்ற துவண்டு போகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஆனாலும் விடல ஒவ்வொரு சவாலையுமே நான் சொன்ன மாதிரி எனக்கான ஒரு சவால், சரி இதை தாண்டி இன்னும் இருக்குதுன்ற அந்த ஒரு ஆர்வம் ஆவல் அதுகளைத்தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ இது வந்து எனக்கு அடுத்தடுத்த கட்டத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து மிக்கவுமே லேசாக இருந்துச்சு. எங்கேயுமே நான் வந்து எவ்வளோ பெரிய சவால்களை வந்தாலும் எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் நான் துவண்டு போகாததுக்குரிய ரீசன் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் முன்னுக்கே பார்த்துட்டேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் எனக்கு டேமேஜ் ஆகி வருதுன்னா ஓகே, இதுக்கு முதல்ல நான் அதை டேமேஜ் பண்ணி பார்த்துட்டேன். ஒருத்தர் எங்களை ப்ராடக்ட் போட்டு ஒரு கேஷ் ஏதோ ஒரு விஷயத்தில் எங்களை ஏமாத்துறாங்கன்னு சொன்னால் இதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்துருவோம் இது என்னடான்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதிகமாக இருந்ததால தான் எந்த ஒரு பிரச்சனையும் நான் பெருசாக கண்டுக்கல. ஏண்டா இதை தாண்டி இன்னும் இருக்குது, இதை தாண்டி நாங்கள் பார்த்துட்டோமே இன்னும் என்னடா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்தது தான். ஒரு தொழிலையோ ஒரு அகாடமியவோ நாங்கள் செய்யும் போது கட்டாயம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நாங்கள் ஒரு ஆர்வத்தில் தொடங்கிட்டோம்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல தடைப்படும் போது எங்களுக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும், பாதியில் கைவிடுற நிலைமைகள் வரும்.
ஸோ எனக்கு வந்து ப்ரீவியஸ் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. என்று சொன்னால் நான் அந்த ரீசெல்லிங் டைம்லேயே வந்துட்டு காஸ்மெட்டிக், ஜுவல்லரி மேக்கிங் இந்த மாதிரி பல்வேறு துறையில் இருக்கிற ஆடை இந்த மாதிரி பிஸ்னஸும் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அது எல்லாமே ரீசெல்லிங் தான். அப்போ அந்த டைம் வந்துட்டு எனக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸோட பேசுகிறதுக்கு ரீசன் வந்து அந்த கஸ்டமர் பேஸ் தான். ஆரம்பத்தில் அந்த கஸ்டமர்ஸ் தான் என் ஸ்டூடெண்ட்ஸாக மாறினாங்க. அப்போ அவங்களோட நாங்கள் பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், அவங்களோட நாங்கள் இருந்த அந்த உரையாடல்கள், இது எல்லாமே தான் எங்களுக்கு அந்த கிளாஸுக்குரிய ஒரு சக்தியை வந்து தந்துச்சு. நிச்சயமா. ஏன்னா அந்த பேசுறதுக்குரிய ஸ்க்ரீன் முன்னுக்கு பேசுறதா இருக்கட்டும், ஃபோனில் பேசுறதா இருக்கட்டும், இன்னொருத்தரோட பேசும்போதே என்ன சரி தப்பாக நினைச்சிருவாங்களோ, இல்லை நாங்கள் பேசுகிற விதங்கள் வந்து தப்பாக பேற்றுமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் எனக்கு அந்த பயம் இருக்கலையேண்டா கஸ்டமர்ஸோட பேசுறதை தான் நாங்கள் இங்கேயும் பேச போகிறோம். கொஞ்சம் டீப்பாக போகும் இங்கே. ஸோ அந்த மாதிரியான அனுபவங்களை வந்து இந்த ஒரு அகாடமிக்கு வந்து நான் பொருத்தி கொண்டேன். நிச்சயமாக வாழ்க்கையின் அனுபவம் நாங்க படக்கூடிய தடைகளையும் வந்து பிரச்சனைகளையும் வந்து லேசாக மாற்றிவிடும் என்பதை நீங்க சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக அடுத்ததாக கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு பார்ப்போமா இருந்த ஒரு பொதுவான கேள்வி, அதாவது இலங்கையை பொறுத்த மாட்டிலும் இந்த ஹெனா கலை, அதாவது மருதாணி கலைக்கான வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் எப்படி காணப்படுது? மக்கள் மத்தியில் மிகவுமே இலகுவாக அப்படின்னா ஹெனா தானே கோன் எடுத்தா போட்டாச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் இப்போ வந்து 100ல் சொல்ல போனால் 80% ஆட்கள் மெஹந்தின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களோட தலைக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த எல்லாருக்குள்ளேயுமே தெரிகிற ஒரு விஷயத்த டிஃப்ரெண்ட்டாக செய்வோம்ன்றது தான் எங்களோட ஒரு அகாடமியோட நோக்கமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் நிறைய பேர்ட மத்தியில் இருக்கிறது வந்து ஹெனா கோனுன்னு சொன்னால் அதை எடுத்தா போட்டால் விஷயம் முடிஞ்சு. ஜஸ்ட் 1 hour தானே, இந்த ஒரு டிசைனுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் காஸ்ட் பண்ணுவாங்களா, இந்த ஒரு கோனுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் தேவையா, அதை தான் ஷாப்லேயே வாங்கலாமே, இந்த மாதிரியான ஒரு இழிவான ஒரு நிலை தான் இருக்குது உண்மைக்குமே. ஆனால் அதோட பெயின், அதோட வலி வந்து நாங்கள் ஒரு 12 மணித்தியாலமோ 15 மணித்தியாலமோ உட்காந்து போடும்போது அது உண்மைக்குமே அந்த வேலையை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தால்தான் தெரியும் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குதா அப்படின்றது. ஸோ ஒருத்தர் வந்து அந்த சொல்லுவாங்க உருவத்தை பார்த்து எடை போட வேணாம் அப்படின்ட்டு. கட்டாயம் நாங்கள் வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வந்து அதை புறக்கணிக்கக்கூடாது. அதில் இருக்கிற எந்த அளவுக்கு அதில் வந்து நல்ல விடயங்கள் இருக்கோ அதை தாண்டின ஒரு எஃபர்ட் வந்துட்டு அதுக்கு பின்னுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர்ட மத்தியில் வந்து ஹெனா அப்படின்னும் போது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி இருக்குது, நார்மலாக போயிருச்சு, ரொம்ப நார்மலாக. ஸோ அதுக்கு பின்னுக்கு வந்து அது அவங்க மேலே தப்பு சொல்ல மேலே அது ஏண்டா எங்களோட நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அப்படி மாற்றி வச்சிட்டாங்க. இந்த ஜஸ்ட் நிறைய பேர் வந்து இப்போ டிப்ளமான்றது அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய கோர்ஸாக இருந்துச்சு நாங்கள் படிக்கும்போது. அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் சல்லி கட்டி மாத கணக்காக போகிறோம். இப்போ அப்படி இல்லை, ஜஸ்ட் 1 day டிப்ளமா கொடுக்குறாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இன்றைய காலகட்டங்களை பொறுத்த மட்டும் இந்த பிரைடல் கோர்ஸ்ன்றதும் சரி, இந்த ஹெனா கோர்ஸ்ன்றதும் சரி, சாதாரணமா இந்த பிரைடல் ட்ரைனிங் படிக்கிறவங்க கூட சாதாரணமா அதுல ஒரு விடயமா ஒரு பங்கா கூட வந்து இந்த ஹெனா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு நாள் படித்துக் கொள்வாங்க. சில பேர் 3 மாத கால வரையில இல்ல 6 மாத கால வரையில படித்துக் கொள்றாங்க. இதெல்லாம் ஒரு பூரணமான விடயத்தை கற்றுக்கொள்வதற்கான காலப்பகுதி. அது போதுமா இல்லாட்டி? கட்டாயமா போதாது. நான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒன்று இருந்தால் தான் எங்களுக்கு வந்து அதில் நீடித்த காலம் இருக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் 6 மாதம் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரெயினர் ஆகணும்னு சொன்னால் குறைந்தது 6 இல்லாத 8 மாதங்கள் நாங்கள் அதில் தொடர்ச்சியாக இருக்க வேணும். அப்படி இருந்துட்டு சொன்னால் தான் எங்களுக்கு அதில் ஒரு பூரண அறிவு வந்து கிடைக்கும். அந்த 8 மாத கால அறிவு வந்து ஜஸ்ட் 24 மணித்தியாலத்தில் கண்டிப்பாக படிக்கவே முடியாது. அதில் எத்தனையோ பிரேக்ஸ் இருக்கும். அப்படியே நாங்கள் பார்த்தாலும் ஒரு 20 மணித்தியாலத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிக்கவே முடியாது. அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆர்வம் காட்டுறது. நீங்கள் வந்து இந்த 24 மணித்தியாலத்துக்குள்ளே ஒரு நாளில் முடிச்சிடலாம் அப்படின்றது வந்து ஒரு பொய்யான விடயம். உண்மைக்குமே அதை நம்பி நிறைய பேர் போயிட்டு ஏமாந்த சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் போவீங்க, ஆனால் போயிட்டு படிக்கும் போது நல்ல விளங்கின மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியாத மனநிலை. அவங்க வந்து பேசுகிற ஸ்ட்ரிக் மெயினாக வந்து இந்த மாதிரி 1 day ஒர்க் ஷாப்பில் வந்து கவுன்சிலர் இந்த மாதிரி ஆக்களை வந்து வச்சுக்கொள்ளுவாங்க, சைக்காலஜி படித்தவங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பிரெயினை வாஷ் பண்ண இவங்க என்ன செய்வாங்க, அந்த 1 day வந்துட்டு அவங்களோட மிச்சமே வந்து ஃபன்னான என்டர்டைன்மெண்ட்ஸ் இதுகளை வச்சு தான் அவங்க அந்த 1 day ஒர்க் ஷாப்ஸ் வந்து செய்கிறது. ஸோ அப்படி செய்யும் போது அவங்களுக்கு பெருசாக தனக்கிட்ட இருந்து சல்லி போகுதுன்னு நினைக்க மாட்டாங்க, அறிவு எடுத்துக்கொண்டேன்னு நினைப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் 2-3 நாள் போகும்போது தான் விளங்கும் தனக்கிட்ட எந்த நோட்ஸும் இல்லை, எந்த ஒரு நாலேஜும் இல்லை, சல்லி கட்டினது அநியாயம்ன்றது அந்த 2-3 நாள் கடக்கும் போது தான் அவங்களுக்கு விளங்கும். உண்மையிலே என்னைய பொறுத்தளவில் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரெயினர் ஆகணும்னு சொன்னால் குறைந்தது 1 வருடம் நாங்கள் படிக்கவே வேணும். அந்த 1 வருட காலத்தை தான் நாங்கள் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் மாதிரி அவங்களுக்காக வேண்டி வரையறுத்து வச்சுருக்கோம். ஸோ எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும்
போயிட்டு படிக்கும் போது ப்ரொஃபஷ்னலாக படிக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஏமாத்துற ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ எந்த ஒரு அறிவும் இல்லாமல் வந்தவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த நாலேஜ் எப்படி நாங்கள் கொடுக்கணும், விளங்கின ஆரம்ப நுணுக்கத்துல தான் நாங்க சொல்லி கொடுக்கணும். இப்போ A to Z இருந்தால் தானே தெரியும், இல்லாமல் போயிட்டு எங்களுக்கு செய்ய முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து அந்த பேசிக்கை மட்டும் கொடுக்குறாங்க டிப்ளமான்னு சொல்லி. கட்டாயம் டிப்ளமான்றது ஒரு பெரிய பாடப்பரப்பு, அதை வந்து நாங்கள் ஒரு நாளில் முடிக்கவே முடியாது. உண்மைக்குமே வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், டிப்ளமாவை ஒன் டேயில் முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய நாலேஜஸ் வந்து யாருக்கும் கொடுக்க இயலாது குறிப்பிட்ட கால பகுதியில். ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு கால வரையறைகள் இருக்குது, அதை பின்தொடர்ந்தால் மிச்சமே நல்லது. நிச்சயமாக. அது நீங்க சொன்னது போல இந்த கற்கை நெறிகள் முக்கியமா இலங்கையில தரச்சான்றிதழ் பெற்ற கற்கை நெறிகளும் காணப்படுது. இது போன்ற சிறந்த விஷயங்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்க்கையில முக்கியமா ஒரு கலைத்துறையில பயணிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, முக்கியமாக இந்த மருதாணி கலையில நாங்க ஒரு விடயத்தை செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா வந்து நாங்க காலத்தை கட்டாயமா பார்க்கணும். நீங்க சொன்னது போல ஒரு 8 மாத காலம் என்றதுதான் மோதிய அளவு ஓகே. ஆனா இருந்தாலும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதன் போதான் வந்து நீடித்த காலம் பயணிக்கக்கூடியதா இருக்கு. இலங்கையில் அது போன்ற விஷயங்கள் காணப்படுதா? முக்கியமா வந்து தரச்சான்றிதழ் பெற்ற மருதாணி கலை சம்பந்தப்பட்ட கற்கை நெறிகள் எதுவும் காணப்படுது? சாதாரணமாக அப்படி இல்லைன்னு சொல்லலாத, ஆனால் இருக்குது. பிகாஸ் இந்தியாவில் மெயினாக நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் மெஹந்திக்கிண்டே ஃபேமஸ் போனது தான் இந்தியான்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் போயிட்டு படித்தவங்க இருக்குது. இப்போ வந்து முந்தைய காலத்தை விட மிச்சமே ஒரு இலகுவான தொழில்நுட்பங்கள் இருக்குது ஆன்லைன் ஜூம் மூலமாக. ஸோ நாங்கள் எல்லாம் வந்துட்டு எதுவும் எங்களுக்கு ஒரு அத்தியாவசிய கிளாஸஸ் தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து போக இயலாது, இன்னொரு கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு படிக்க இயலாது. ஸோ இந்தியாவில் மூலமாக எங்களுக்கு ஆன்லைன் ஜூம் இந்த மாதிரி மீட்டிங் மூலமாக இலகுவாக படிச்சு கொள்ளையிலும் வீட்டில் இருந்தே. ஸோ அந்த வகையில் நாங்கள் ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸ் பெறலாமே தவிர போயிட்டு படிக்கிறேன்னு சொன்னால் ஒரு 102 பேர் மாதிரி போயிட்டு படிப்பாங்க. கட்டாயமாக. நீங்க ஆரம்பத்தில் நான் உங்கள்ட்ட கேட்டது போல உங்களுடைய அகாடமி, ரிஸ்னா அகாடமின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மருதாணி கலை மட்டுமே இல்லாம அதுல நிறைய விடயங்கள் செய்துட்டு இருந்தீங்க. ஆரம்பத்துல சொன்னீங்க. முக்கியமா என்ன மாதிரி விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு அங்க சொல்லிக் கொடுக்குறீங்க? மெயினாக நாங்கள் வந்து பேசுகிற மெத்தடை சொல்லிக் கொடுப்போம். மெயினாக ஒரு விஷயத்த வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு பேசணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச மாட்டாங்க. தனக்கு இருக்க டவுட்டை கிளியர் பண்ணணும்னு சொன்னால் வாய் திறந்து நாங்கள் பேசணும். முதல்ல இல்லாமல் நாங்கள் எவ்வளோ படிச்சும் வேலை இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் பேசுகிறதுக்குரிய முறைகளை சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா அவங்களுக்குரிய நாலேஜஸை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, தெரியாது, லைன் பிடிக்கவே தெரியாது, கோன் போட தெரியாது. ஸோ அது வந்து ஒரு நாளும் பிடிக்கலாம், ஒரு கிழமையும் பிடிக்கலாம், ஒரு மாதம் பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட முறையில் வந்துட்டு நாங்கள் அணுகுமுறைகள் நாங்கள் கொடுக்கும் போது அவங்களுக்கு இன்னுமே இந்த கிளாஸில் ஆர்வம் கூடுது. ஸோ அந்த வகையில் நாங்கள் டிசைனிங் அண்ட் கோன் மேக்கிங், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மேக்கிங், காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங், இதுவும் இல்லாமல் மற்ற இன்னும் 40 வகையான கோர்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறேன். நிச்சயமா. மாணவர்கள்லாம் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? ஏன் நீங்க ஆரம்பத்தில் சொன்னது போல ஆரம்பத்தில் சில விஷயங்கள் தெரியாமல் வந்திருப்பாங்க, இருந்தாலும் அந்த பொறுமை என்ற பக்குவம் எங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுட்டு போகக்கூடியதா இருக்கு. எப்படி மாணவர்கள் டக்குன்னு கற்றுக்கொள்றாங்களா? மாணவர்களோட ஆர்வம் எப்படி இருக்குது கற்றுக்கொள்றது? இப்போ நாங்கள் பேசுகிற விதம் தான். இப்போ அது வந்து தவறாகவும் போகலாம், நல்ல முறையிலையும் போகலாம். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கொஞ்சம் அவங்களோட டைப்லேயே போயிட்டு பேசணும். இல்லாமல் நாங்கள் ஒரு வேலை அவங்க ஒரு வேலை போகிறேன்னு சொன்னால் தான் மோதலும் சண்டையுமா இருக்கும். இப்போ நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அணுகிற முறைகள் வித்தியாசம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வகையில் எனக்கு உண்மைக்குமே ஒரு சுகீனம் இல்லாத ஒரு டைமாக இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ ஃபாரின்ல இருந்து கூட வந்த சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த வகையில் அவங்களுக்கு மிச்சமே ஆர்வம் இருக்குது. என்னென்னு சொன்னால் போட்டி, நாங்கள் வந்துட்டு காம்படிஷன்ஸ் வைப்போம். வீக்லி ஒன்ஸ் வந்து காம்படிஷன் வைப்போம். யார் இன்றைக்கு பெஸ்ட்டாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் கிஃப்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், ஃப்ரீ கோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குற போது அவங்க அது தனக்குரிய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்ப்பாங்க. எங்களையும் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறாங்களே, ஏன்டா இப்போ காம்படிஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று வந்து தான் முன்னுக்கு வரணும்னு சொன்னால் பணம் கட்டி தான் வரணும். அப்போ அந்த ஒரு விடயத்தை வந்து நாங்கள் இங்கே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஆன்லைன் வாட்ஸ்அப் மீட்டிங் மூலமாக இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து நாங்கள் வைப்போம். யார் பெஸ்ட்டாக செய்கிறது, யார் இன்றைக்கி கிளாஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினாங்க. ஸோ அதுலேயுமே வந்து ஒரு சில விடயங்களை வந்து நாங்கள் அழுத்தி சொல்லுவோம். என்னென்னு சொன்னால் எங்களோட கிராஜுவேஷனில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற அவார்டு நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். அதுவும் ஒருத்தருக்கு தான். அந்த 500 பேர் இருக்காங்கன்னா 500ல் ஒருத்தருக்கிட்ட போட்டியும் ஆர்வமும் இன்னும் கூட. ஸோ எந்த விதத்துலேயும் நாங்கள் ஒரு கிழமை கிளாஸ் எடுக்கலைன்னு சொன்னாலும் அந்த ஆர்வம் குறையாது. இன்னும் சொல்லப்போனால் 2-3 மணிக்குமே எனக்கு மெசேஜஸ் வந்துட்டே இருக்கும், மேடம் இது சரியானு பாருங்கள், மேம் இது சரியாக பாருங்கன்ட்டு.
அந்த ஒரு ஆர்வம் வந்து உண்மைக்குமே மதிக்கத்தக்கது. நிச்சயமாக. முக்கியமாக இந்த கலைத்துறையில பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து கடின உழைப்பும், விடாமுயற்சியும் கட்டாயமா தேவை. அதையும் தாண்டி ஒரு அகாடமிய ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்து கட்டாயமா வந்து பொறுமைன்றது கட்டாயமா கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் வந்து தான் கொடுத்த கல்விய, தான் படிச்ச கல்விய மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற மனப்பாங்கு சாதாரணமா எல்லாருக்கும் வந்து விடாது. இருந்தாலும் இது போன்ற மனப்பாங்கின் மூலமா மற்றவங்களையும் உருவாக்கணும், தான் படித்த கல்வியும் சொல்லிக் கொடுக்கணும், இது போன்று பல மாணவர்கள் உருவாகணும் என்ற நோக்கத்தோடு இருந்தீங்களா இருந்தா கட்டாயமாக நிச்சயமாக உங்களை ஒரு நாள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். ஆனா இருந்தாலுமே கூட எந்த துறையில பயணித்தாலும் ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமா இந்த கலைத்துறையில பயணிப்பாங்களா இருந்தா அங்கீகாரம், சான்றிதழ் என்பது முக்கியமா கிடைக்கப்பெற வேண்டிய விஷயம். அதுவும் முக்கியமா உங்களுக்கும் உங்களுடைய அகாடமிக்கும் கிடைக்கப்பெற்ற அங்கீகாரம் எதுவும் இருக்குதா? அங்கீகாரம்னு சொன்னா நான் ரீசெண்டா சாமுத்ரிகா வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தேன். ஸோ அதில் வந்து 20 மினிட்ஸ் கொடுத்தாங்க. அந்த 20 மினிட்ஸில் பிரைடல் டிசைன் 8 கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அந்த வகையில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், எனக்கான ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துகிட்டு பண்ணினது அது. கிட்டத்தட்ட 370 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தாங்க. ஸோ பிரைடல் எல்லா கேட்டகரியிலையுமே இருந்தாங்க. ஆனால் மெஹந்தி இந்த துறையில் சொல்லும் போது மெஹந்தியில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அந்த கொஞ்சம் பேர்லேயுமே வந்துட்டு நான் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணினது வந்து எனக்கான பர்சனல் ஒரு டெஸ்டிங்காக, நான் எந்தளவு தரத்தில் இருக்கிறேன், இவ்வளோ தான் நாங்கள் ஒருத்தருக்கு டீச் பண்ணினாலும் அடிக்கடி டெஸ்டிங் ஒன்று வச்சுட்டே இருக்கணும், நாங்கள் இந்த அளவு எங்களோட நாலேஜ் வந்து இருக்குது அப்படின்றதுக்கு. ஸோ அந்த ஒரு காலப்பகுதி எந்த ஒரு ப்ராக்டிஸும் இல்லாமல் ஒன் த ஸ்பாட் பண்ணுறதுன்றது வந்து உண்மைக்குமே ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் பண்ணினது அது. ஸோ அது வந்துட்டு உண்மைக்குமே எனக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. குறுகிய காலத்தில் அந்த ஒரு டார்கெட் வந்து அடிக்க முடிஞ்சிச்சு. கட்டாயமா. உங்களோட யூனிக்னஸ்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? உங்களோட அகாடமியோட யூனிக்னஸ், அதையும் தாண்டி உங்களுக்கான யூனிக்னஸ். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் ஹெனா துறையா இருக்கட்டும், பிரைடல் துறையா இருக்கட்டும், எந்த துறையை எடுத்தாலும் நிறைய பேர்கள் இருக்காங்க, நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க. அது முக்கியமாக உங்களுடைய தனித்துவம் அப்படின்னு சொல்லுவோமா இருந்து என்னத்தை சொல்லுவீங்க? எந்த தனித்துவம் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணுறது பிடிக்காது. அவங்களோட ஸ்லாங், நாங்கள் எங்களோட வேலை போகணும். ஸோ அந்த வகையில் நிறைய பேர் வந்துட்டு ப்ரொடக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோனாக இருக்கட்டும், ஒரு கோஸாக இருக்கட்டும், எதுலேயுமே ஒளிவு மறைவு அப்படின்றது ஒன்று வச்சு தான் கொடுப்பாங்க. ஒரு உண்மையான இது தான் அப்படின்றத வந்து ரிவீல் பண்ணாமல் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு மேக்கப்பாக இருந்தாலும் உண்மையான ப்ராடக்டை அவங்க வச்சுக்கொள்வாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் நார்மல் ப்ராடக்டை வச்சு தான் டீச் பண்ணுவாங்க. டிசைனிங்கும் அதே மாதிரி தான். அதில் 50 வெரைட்டிஸ் இருக்குன்னா 50ல் 5 வெரைட்டிஸ் தான் ஷோ பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. அந்த ஒளிவு மறைவு அப்படின்றது வந்து எங்களுக்கு இடையில இல்லை. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எங்களுக்கும் இடையில எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்களுக்கு படித்து கொடுக்கும்போது அவங்க இன்னும் 5 பேரை உருவாக்குவாங்க. அந்த 5 பேர் இன்னும் 5 பேரை உருவாக்குறதுக்கு வந்து பரிபூரண ஒரு நாலேஜ் இருக்கணும். இல்லாமல் நாங்கள் ஒரு ஒளிச்சு மறைச்சி வச்சுக்கொண்டு எங்களுக்கு பின்னுக்கு யாருக்கும் இல்லையா அதை நாங்கள் கட்டாயம் நாங்கள் படித்தது வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த வகையில் வந்துட்டு ஒளிவு மறைவு அப்படின்றது வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்த அகாடமி இவ்வளோ தூரம் வாரத்துக்குரிய ரீசன் அது தான். எதையுமே நாங்கள் ஒழிக்க மாட்டோம். ஒரு விஷயங்களை வந்து அவங்க தவறாக செய்கிறாங்கன்னா கட்டாயம் அதை நாங்கள் சுட்டி காட்டணும். ஸோ அந்த விடயத்துலேயும் சரி, புது விடயங்கள் அவங்களுக்கு நாங்கள் உருவாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துறதும் சரி, எல்லா விடயத்துலையுமே வந்துட்டு நாங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் அவங்களோட வந்து நாங்களும் சேர்ந்து நாங்களும் முன்னேறுவோம், அவங்களையும் முன்னேற்றம்ன்ற ஒரு கான்செப்டில் தான் போகுது. நிச்சயமாக நிறைய விடயங்கள் பேசிட்டு இருக்கேன். முக்கியமாக வந்து ரிசா பிரைடல் அண்ட் ஹெனா அகாடமி மூலமா வந்து நிறைய விடயங்கள் செய்துட்டு இருக்கீங்க. அதுவும் இருந்தாலும் அடுத்ததாக எதுவும் செய்ய இருக்கிறீங்களா? ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் இருக்கா? ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீலங்காவில் இதுவரைக்கும் மெஹந்தி அப்படின்றது வந்து ஒரு கலையாக மட்டுமே தான் போற்றப்படுது. அதுக்குன்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரியோ எதுவும் இன்னும் வைக்கப்படலை ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில். அந்த வகையில் நான் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் பண்ணுறோம். அந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் வந்துட்டு அடுத்த கட்டமாக NVQ அப்படின்ற ஒன்றுக்கு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரத்துக்கு இருக்கிறோம். ஸோ அதுக்குரிய ப்ராசஸிங் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ NVQ அப்படின்றது வந்து குறிப்பிட்டது 1 வருட காலமாச்சும் அவங்களோட கற்கைகளை வந்து நீடிக்கக்கூடிய மாதிரி ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் கொடுக்க பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. முக்கியமாக வாழ்த்துக்கள் எல்லாம் துறைக்கும். இந்த துறையில் நீங்க பயணிக்கும் போது அந்த செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் நீங்க ஆரம்பத்தில் சொன்னது போலயே அந்த 17 வயதில் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி, தான் பெற்ற கல்வியை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் என்ற அந்த இயல்பு நிச்சயமாக வந்து நிறைய விடயங்களை செய்ய வைக்கும். இது போன்ற பல உச்சங்களை தொட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கான ஆசையுமே கூட. அதே போல நிறைவாக இந்த மாதிரி துறை, முக்கியமாக கலைத்துறைக்குள்ள வரணும், இந்த ஹெனா துறைக்குள்ள வரணும், இது போன்ற விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கை கைத்தொழிலாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள், ஆண்களுக்கு நீங்க நிறைவா சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவா இருக்கும்? இப்போ இது கலை இது வந்து ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு இல்லை. எங்கள்கிட்ட ஆண்களும் படிக்கிறாங்க, பெண்களும் படிக்கிறாங்க. அந்த வகையில் நிறைய பேர் வந்துட்டு
நிறைய பேர்னு சொல்லலாம், ஒரு சில குறிப்பிட்ட ஆட்கள் வந்துட்டு தனக்குரிய வார பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண தெரியாது. ஸோ உதாரணத்துக்கு வந்து எந்த ஒரு எஃபேர்ஸில் பிரேக்கப் ஆகுறதா இருக்கட்டும், ஒருத்தர்கிட்ட ப்ரொடக்ட் ஆர்டர் போட்டு அது ரிட்டர்ன் வரல, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு சாகிற விஷயங்களை பேசுவாங்க. தற்கொலை அப்படின்ற ஒரு விடயம். அதே மாதிரி வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க, டிவோர்ஸ் ஆகினவங்க. ஸோ மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி ஆக்களை அவங்களோட பிரச்சனைக்குள்ளே வெளியில் எடுத்துகிட்டு வர்றது, அவங்களோட பிரச்சனைக்குள்ளே இருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றது. ஸோ இந்த வகையில் நாங்கள் வந்து அவங்களுக்குரிய ஒரு அத்திவாரமாக தான் நாங்கள் இதை அமைச்சு கொடுக்குறோம். நிறைய பேர் நாங்கள் ஒர்க் ஷாப் வைக்கும் போதும் சரி, தெரியாத ஆக்கள் தான் வருவாங்க. எங்கள்கிட்ட பழகினவங்களை விட தெரியாத ஆக்கள், வெளி ஆக்கள் தான் உள்ளுக்கு வருவாங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் டெய்லி பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து புதுசாக இருக்கும். அவங்க சொல்லும்போது இப்படியுமா மனுஷனுக்கு நடக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மனத்தளர்ன மாதிரி தான் பேசுவாங்க. அவங்கள வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் மோட்டிவேட் பண்ணுறோம். அப்போ மோட்டிவேட் பண்ணி அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்குரிய கிளாஸஸுக்குரிய ஆஃபர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். மெயினாக எடுத்த உடனே வாங்கன்னு சொன்னால் வர மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்குமே வந்துட்டு மனம் கஷ்டப்படும், என்னென்ன இப்படியும் இருக்காங்களே, அவங்கள அந்த கஷ்டத்தில் கை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த கஷ்டம் எல்லாம் நாங்களும் பார்த்து வளர்ந்தவங்க தானே. எங்களுக்கு ஒருத்தர் கஷ்டம் சொல்கிறாங்கன்னா எங்களோட நாங்கள் அதை ரிலேட் பண்ணிக்கொள்ளுவோம். எங்களுக்கும் இப்படி ஒன்று நடந்துச்சுண்டா கை கொடுக்கறதுக்கு தானே ஃபர்ஸ்ட் யாரையாலும் தேடுவோம். அப்போ அந்த ஒரு நபராக வந்து நான் அவங்களுக்கு இடையில இருக்கணுன்றது தான் எந்த ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நிறைய பேர் அப்படி வரும்போது நாங்கள் கட்டாயம் அவங்களுக்குரிய ஆதரவை கொடுக்குறோம். தயவு செஞ்ச ஒரு வேண்டுகோள் என்னென்னு சொன்னால், இப்படி ஒரு உங்களுக்கு சவால் ஒன்று வருதுன்னு சொன்னால் வாழ்க்கையோட சவாலாயிடுங்களே தவிர இது ஒரு உங்களோட கடைசி ஒரு முடிவா எடுக்க வேணாம். ஏன்னா இது மட்டும் உங்களோட கடைசி முடிவு இல்லை, இதை தாண்டி இன்னும் ஸ்ட்ரகிள்ஸ் வரும் உங்களோட லைஃப்ல. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு சவாலாயிடுங்க, ஒரு தடையாயிடுங்களே தவிர இது உங்களோட இறுதி முடிவா எடுக்க வேணாம். கட்டாயம் இப்படி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கைத்தொழிலையோ ஏதோ ஒரு விடயத்தை, உங்களுக்கு ஆசையா இருக்கிற ஒரு விடயத்துல அதிக ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய பேர் உண்மைக்குமே சொல்ல வேணும், 5 வருஷத்துல 5 பாடங்கள் படிப்பாங்க. அதை விட 5 வருஷத்துக்கு ஒரு பாடத்தை படிச்சிங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ கட்டாயம் கைத்தொழில் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து மெயினாக ஆண் பெண் இருப்பாளருமே படிச்சிருக்கணும். ஸோ இன்னொருத்தருக்கு கீழே போய்ட்டு வேலை செய்கிற கான்செப்டை விட நீங்கள் சுய தொழில் ஆரம்பித்து அதில் 4 பேரை நீங்கள் வாழ வைக்கிறீங்கன்னு சொன்னால் உண்மைக்கும் அது வந்து உங்களுக்கு மட்டுமில்லை 4 பேருக்கு கை கொடுக்கக்கூடியது, உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதுக்குரிய உதாரணமாக இன்றைக்கி நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். கட்டாயம் இது இந்தியோடு நிற்க போகிறது இல்லை, எங்களோட சேர்ந்து நீங்களும் முன்னேறலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எங்களோட அகாடமி இருக்குது. ஸோ ரிஷா ஹென்னா அண்ட் பிரைடல் அகாடமி, நீங்களும் வரலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆதரவு வழங்குறதுக்கு வந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக அந்த தயார் நிலை தான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விக்கு எல்லாருக்கும் நேர்த்தியாக பதில் சொல்லிருந்தீங்க. முக்கியமாக அந்த ஹெனா துறையும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றலாம். அதாவது கைத்தொழில் ஏதாவது ஒரு நாள் எங்களுக்கு கை கொடுக்கும் என்பதற்கு உதாரணமாக நீங்களும் இருக்கிறீங்க. இது போன்ற விஷயங்கள்ல முக்கியமா உங்களுடைய அகாடமி மூலமா பல விடயங்களை சாதிக்கணும், நீங்களும் தனிப்பட்ட ரீதியில் நிறைய விடயங்களை சாதிக்கணும், பல உச்சங்களை தொடரும் என்ற மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மனமார்ந்த நன்றி.